இன்றைக்கு இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மாம்சத்திற்காக நீங்கள் எடுக்கிற அந்த பிரயாசங்கள், உங்களுடைய கன்வீனியன்ட், உங்களுடைய சுகபோகமான ஒரு காரியம், இந்த ஊழியத்தை நான் செய்வேன், இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, இந்த அழைப்பு எனக்கு இனிக்குது, இந்த அழைப்பு எனக்கு கசக்குது, நாம் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மாம்சத்திற்கான ஊழியத்தை கூட தேடிக்கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. ஊழியங்கிறது எப்படின்னா ரெடிமேட் ஷர்ட் மாதிரி. எப்படி? ரெடிமேட் ஷர்ட் மாதிரி. அது ஒருவேளை நம்ம வாங்கும் பொழுது கை பெருசா இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் லூஸா இருக்கலாம். ஆனா நம்முடைய சுய சித்தம்ங்கிறது எப்படின்னா நம்ம தைக்கிற சட்டை போல. அது உங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி நீங்க தச்சுக்கலாம். ஆனா அந்த ரெடிமேட் ஷர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க எப்படி ஆகணும், உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். என்னுடைய அண்ணன் எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப வருஷத்திற்கு முன்னாடி. அந்த சட்டை ரொம்ப பெருசா தொலைன்னு இருக்கும். அவருக்கும் எனக்கு ஒரே சைஸ் வாங்கிட்டார். ஹல்லேலூயா. நான் அதை முதல் வாட்டி போடும்போது இந்த ஷோல்டர்லாம் இங்கே இறங்கி இருந்துச்சு. நான் யோசிச்சேன், இந்த சட்டையை போய் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்களே, இதை நான் எப்படி போட முடியும்? ரேட்டு 2500 ரூபா. இதை தூக்கி என்ன பண்ண முடியாது, போட முடியாது. சரி, நான் அப்படியே வச்சாச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் போடுற அந்த சட்டை கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு. அந்த சட்டைக்கு அளவுக்கு தான் நம்ம மாறணும். நமக்காக ரெடிமேட் சட்டை என்ன பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற ஊழியத்திற்காக நாம் மாறணும். ஹல்லேலூயா. நமக்காக ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. நமக்காக ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது, பக்கத்தில் கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஊழியத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நான் சொல்லுவேன், அது நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் கொண்டு வரும். ஆனால் நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் கொண்டு வரக்கூடும். ஹல்லேலூயா.